ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி பொடி, அதாவது தோசைக்கெல்லாம் தொட்டுப்போம்ல, அந்த பொடி பண்ணுறதை பார்ப்போம் வாங்க. வானிலை எண்ணெய் விட்டு பெருங்காயம் பொரிச்சிட்ருக்கேன். பொரிச்சு வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மிக்சியில் பொடிச்சிடலாம். இந்த இதில் ஓரளவு உளுத்தம் பருப்புனா ஓரளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதோட உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு மிளகா வத்தல் எடுத்துக்கோங்க. அதோட பெருங்காயம், இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ஸு. இதுக்கு மேலே நீங்கள் சில பேர் எள்ளு போட்டு சேர்த்து மிளகா பொடி பண்ணுவாங்க, சில பேர் கொள்ளு போடுவாங்க. நான் இன்றைக்கி கருவேப்பிலை தான் சேர்க்க போகிறேன், வேறு எதுவும் சேர்க்கலை. கருவேப்பிலை கூட சேர்க்கலாம். அது மாதிரி சேர்த்துட்டிங்கன்னா இட்லி தோசை சாப்பிடும் போதெல்லாம் அப்படி நம்ம கருவேப்பிலை நம்ம அறியாமையே சாப்பிட்றலாம். தனித்தனியாக வறுத்துக்கணும். இதெல்லாம் வறுத்து பொடிச்சிட்டோம்னா இதுதான் தோசைப்பொடி, இட்லி பொடி எல்லாம் இதுதான். மிளகா வறுக்கும் போதே உப்பு போட்டு வறுத்தீங்கன்னு சொன்னால் கமரல் இல்லாமல் இருக்கும். இட்லி ரவையில் எப்படி ஈஸியாக